அது சென்னையின் மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல். விவிஐபிகளுக்கு மட்டும்தான் அங்கே அறையெடுத்து தங்கும் அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஹோட்டல் அது. திடீர்னு அந்த பிரபல நடிகையின் மனைவியின் கார் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சபோது எல்லோரும் அதிர்ச்சியானாங்க. அதிர்ச்சிக்கான காரணம் ரூம் நம்பர் 555 அந்த நடிகர் இருக்கிறார். அவர் தனியாக இல்லை, அந்த 2 எழுத்து நடிகையோடு தனிமையில் இருக்கிறார். மனைவி வேக வேகமாக ரிசப்ஷனுக்கு போய் அவர் எந்த ரூமில் இருக்கார் என ஆவேசமாக கத்துனா. மேடம், இது 5 ஸ்டார் ஹோட்டல், இப்படியெல்லாம் கத்துனீங்கன்னா இங்கே ரெப்புடேஷன் போயிடும். ரிசப்ஷனில் இருந்த பெண் கொஞ்சம் கெஞ்சலாக சொல்ல, ஓ, இங்கே என் வாழ்க்கையே போயிடுச்சு, உங்கள் ரெப்புடேஷன் தான் முக்கியமா என கோபமாக கேட்டாள் மனைவி. சரி, அவர் எந்த ரூமில் இருக்கிறார் அதை மட்டும் சொல்லுங்க என கேட்க, அது எப்படி மேடம் சொல்ல முடியும் என இழுக்க எதேச்சையாக வெளியில் வந்து எட்டி பார்த்தார் அந்த நடிகர். அவ்வளவுதான், எரிமலையா வெடிச்சா மனைவி. மொத்த ஹோட்டலில் உள்ளவர்களும் வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு சண்டை வெடித்தது. ரொம்ப கூலா, நான் அப்படித்தான் இருப்பேன், உனக்கு வேண்டும்னா டைவர்ஸ் தந்துடுறேன் சொன்னார் அந்த நடிகர். அவர் சொன்னது போலவே அடுத்த வருடமே அவரின் மனைவிக்கு டைவர்ஸ் கொடுத்தார் அந்த நடிகர். ஆனால் மனைவி சும்மா இல்லை, ஒரு பெரிய ஜீவனாம்ச தொகையை கோர்ட் மூலம் கிளைம் செய்து பெற்றுக்கொண்டார். ஜீவனாம்ச தொகையால் தான் முற்றிலும் பணத்தை இழந்து திவாலாகி 0 வங்கி கணக்குடன் வாடகை வீட்டில் வசிக்கிறேன் என நடிகர் புலம்பும் அளவுக்கு பெரிய தொகை அது. யார் அந்த நடிகர்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க.